லீடரை பற்றி இன்னைக்கு நிறையா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு துரை சாரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறது ஆசை. ஒரு கதை இருக்குது சார், கேட்டு பாருங்க. தனுஷ் சாருக்காக நான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு நரேட் பண்ணேன். அது வந்து சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதில் நீங்கள் ஒரு பாட்டு வேறு எழுதிருக்கீங்க, அந்த லோக்கல் பாய்ஸ் ஜாமிங் செஷன் மாதிரி ஒன்று பண்ணும்போது எல்லாரும் ஒரு வார்த்தையை போடும் போது அப்படி வந்து பாட்டு. தனுஷ் சாரோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கு அதில். சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்லை, 10 நாளா சரக்கு அடிச்ச போதையே இல்லை. பிளாக் பஸ்டர்ஸ் ஃபிலிம்ஸ் கொடுத்தாலும் விடுதலை வரைக்குமே நீங்கள் வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. விடுதலை ஒன்றும் ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் பண்ணும்போது சார் கூப்பிட்டுருந்தாங்க, எல்லாரும் வந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த டைமில் நான் போயிட்டு ப்ரொடியூசராக தனுஷ் சார் எப்படி நடந்துப்பாங்க? அவர் அளவுக்கு லிபர்ட்டி வந்து எந்த ப்ரொடியூசரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா செட்டுக்கே வர மாட்டாரு. த்ரூ ஃபோனில் ஏதாவது கரெக்டாக போயிட்டு இருக்கா, ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, இவ்வளோதான் கேட்பாரு. அவரை நாங்கள் கூப்பிடணும் சார், ஒரே ஒரு படம் சார் வாங்காம கணக்காலம் நாங்கள் பாலுமந்திரா சார்ட்ட ஒர்க் பண்ணும்போதே தனுஷ் சார் தான் அதில் ஹீரோ இல்லையா. ஸோ அங்கேயே வெற்றி சாருக்கும் அவருக்குமான அந்த பாண்டிங் வந்து, வெற்றி சார் வந்து சாருக்கு தெரியாமல் அங்கேருந்து அந்த பக்கம் இருந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. சார் நடுவில் இருக்காரு தனுஷ் சார். பார்த்துட்டு சும்மா கிண்டலாக சொல்லுவாங்க இல்லையா, அப்படி 2 பேரும் பேசிக்கும் போது 2 பேரும் நான் அவருக்கு தெரிஞ்சே அடிப்பேன்ற மாதிரி அவரு சொல்லி உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மகளிர்களின் உரிமையை உயர்த்தி சமத்துவத்தை உருவாக்கும் ஸ்டாலின் தலைமை தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ரெட் நியூஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்கள் உத்தம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னா இயக்குனர் RS துரை செந்தில்குமார் சார் இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர். லீடரை பற்றி இன்னைக்கு நிறையா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு துரை சாரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறது ஆசை. 2007 அசிஸ்டன்ட் டைரக்டராக பொல்லாதவன் ரிலீஸ் ஆகுது. 2002 நான் 2ல் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். 2003 ஓகே ஜூலி கணபதினு ஒரு படம் பாலுமந்திரா சாரோட. ஓகே, அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். 2005 அது ஒரு கணக்காலம். ஓகே, பாலுமந்திரா சாரோட 2 படம். ஓகே. 2007 பொல்லாதவன். ஸோ அதுக்கு மட்டும் இருந்து வெற்றிமாறன் சார் கூட ஒரு டிராவல். நான் பாலுமந்திரா சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது வெற்றிமாறன் சார் அங்கே அசோசியேட், நான் அசிஸ்டன்ட். ஓகே. ஸோ 2 படம் நான் ஒர்க் பண்ணும்போது அவர் அசோசியேட்டாக இருந்தாங்க. அப்போ இருந்து அந்த ட்ராவல் அப்படி அவர் படம் பண்ணும்போது அப்படியே நான் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அப்படியே பொல்லாதவனும் ஆடுகளமும் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுது. 2013 தான் எதிர்நீச்சல் ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைரக்டராக அறிமுகமான ஒரு படம். இப்போ கட் பண்ண 2026. கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் அந்த மாதிரி போகுது சார். ஆனால் குறிப்பிட்ட படங்கள் தான், ரொம்ப கம்மியான ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணியிருக்கிறீங்க. 2013 இருந்து நீங்கள் 16னா 13 வருஷம். 13 வருஷம். 17 எனக்கே பயமா ஒரு 13 வருஷம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட படங்கள், ஒரு 5 படங்கள் அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கிற பட்சத்தில் எதனா 5 படங்களுமே மெகா பிளாக் பஸ்டர். கொடியா இருக்கட்டும், பட்டாசா இருக்கட்டும், கருடனா இருக்கட்டும், காக்கி சட்டை, எதிர்நீச்சல், இப்போ லீடர் வரைக்கும் கம்மியான ப்ராஜெக்ட்ஸ் ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இல்லை, எல்லாருக்குமே ஒரு -3 இயர்ஸ் நீங்கள் எல்லாருக்கும் போட்டுக்கணும், எல்லாரோட லைஃப்லையுமே. என்னன்னா அந்த கோவிட் டைம். ஆமாம், கரெக்ட். அதை எடுத்து வச்சிடலாம். ஆமாம், அப்படி பண்ணிட்டீங்கன்னா 10 இயர்ஸ் 6 ஃபிலிம்ஸ் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே. அப்படின்னும் போது 10 இயர்ஸ் 6 ஃபிலிம்ஸ்னும் போது வருஷம் ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு படம். இதுதான் ஒரு நார்மலாக பண்ண முடியுன்றது என்னோட இது. ஏன்னா நமக்கு ஒரு படத்துக்கு இன்னைக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிடுது. ரிலீஸ் டேட்டு எல்லாமே அமைஞ்சு வர்றதுக்கு இல்லையா. ஸோ அதனால அந்த டிலே வந்து அப்படிதான். நீங்கள் 3 இயர்ஸை வந்து எனக்கு கோவிட்ல மைனஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே. ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு ஹரிபரி நிறைய லைம்லைட்டில் இருக்கணும், ஆடியன்ஸுமே வைட் ஆகிட்டாங்க. இப்போ தமிழ் ஆடியன்ஸை தாண்டி இப்போ நம்மளோட படங்கள் மலையாளத்தில் பெர்ஃபார்ம் ஆகுது, கன்னடாவில் பெர்ஃபார்ம் ஆகுது, வேர்ல்டு வைட் உலகத்தில் இருக்கக்கூடிய OTTல அப்படிங்கிற பட்சத்தில் வேர்ல்டு வைடு பெர்ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், லைம்லைட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருமா அப்படின்னு கேட்குறேன் சார். இல்லை, டெஃபினட்டாக வரும். நம்ம கொடுக்கணுன்றதை விட நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா. அப்படி பார்க்கும்போது நான் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா இப்போ நான் வந்து 2013 எதிர்நீச்சல், 15 காக்கி சட்டை. ஸோ 13 முடிஞ்சு ஸ்கிரிப்ட் ஆரம்பித்து சிவாவோட அவரோட முன்னாடி கமிட்மெண்ட்ஸை முடித்து நான் ஷூட் பண்ணி 2015 வந்துருச்சு காக்கி சட்டை. 2016 நான் வந்து கொடி வந்தாச்சு. 1 இயர்லேயே. அப்போ 2017-18 வந்து தனுஷ் சாருக்காக ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம். 17-18 ஆரம்பித்த ப்ராஜெக்ட் 19 ரிலீஸ் ஆக வேண்டியது 2020 ஜனவரி ஆச்சு. அதனால தான் அந்த 1 இயர், ஒரு மாதம் தள்ளி போனால் கூட 1 இயர் மாதிரி தெரியும் இல்லையா. ஆமாம், 2019 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போ 2020 பட்டாசு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்படி தான் எனக்கு வந்து அந்த டிராவல். ஆமாம், அதுக்கப்புறம் கருடன் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அதனால நம்ம வந்து எங்கேயுமே கேப் இல்லை. நான் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
ரிலீஸ் ஆகிற டேட் வேணால் மாறலாமே தவிர அப்புறம் ஒரு ஃபில்ம் மேக்கரை வந்து நம்ம வந்து ரிலீஸ் டேட்டை வச்சு நீங்கள் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு ஸ்கிரிப்ட் இருக்குது, அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்குது, ஷூட்டிங் இருக்குது. ஸோ இதெல்லாமே சேர்ந்தது தான் எங்களோட லைஃப் இல்லையா? ரிலீஸ் டேட்டு நமக்கு ஒரு படத்தை எவ்வளோ நாளில் முடிக்க முடியுன்றது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். பட் நான் 13லேருந்து ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் இந்த 6 படமாக. அப்படி தான் நான் பார்க்குறேன். கிரேட் சார். எனக்கு உங்களோட ஜான்ராஸுமே லைட்டாக நிறைய இது ஸ்போர்ட்ஸில் போகிறீங்க, எதிர்நீச்சலாக இருக்கட்டும், பட்டாசாக இருக்கட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படிங்கிறது போகுது. பட் கட் பண்ணால் கருடன் வந்து ஒரு பயங்கரமான ரூட்டடாக இறங்கி அடித்த ஒரு படம் மாதிரி தெரியுது. நீங்கள் உங்களுக்குள்ள அந்த ஜான்ரா ஷிஃப்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாமா சார்? இது போகலாம், இந்த இது போகலாம் அப்படிங்கிற? இல்லை, எனக்கு எல்லா ஏரியாலையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒரு ஃபில்ம் மேக்கராகவும் ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் எல்லா ஏரியாவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றது தான் எனக்கு ஆசை. அப்படி தான் நான் என்னை வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னை ஒரு கேட்டகரைஸ் பண்ணணுன்ற மாதிரி எனக்கே அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நானே வந்து அப்போ தானே நம்ம ஒரு 1.5 வருஷம் நான் சொன்ன மாதிரி வேலை செய்யணும்னா ஒரு புது ஏரியாவாக இருந்தால் தானே நமக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கும் வேலை செய்யறதுக்கு. அது மாதிரி நான் வந்து எனக்கு அமையிற பட்சத்தில் எனக்கு எல்லாமே ப்ரொடியூசரோ ஹீரோவோ எல்லாமே செட் ஆகிற பட்சத்தில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும். எனக்கும் அது வந்து 1.5 வருஷம் வேலை செய்கிறதுக்கான ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அப்படி தான் நான் பார்க்குறேன். அப்போ தான் எனக்குமே ஒரு க்ரோத் இருக்கும், எனக்குமே என்னை பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? ஃபில்மோகிராஃபியாக நம்ம யோசிச்சு பார்க்கும்போதும் வேறையாக நம்ம பண்ணுறோன்றது ஒரு இது வரும்ல, இது நமக்கான டிஃப்ரென்ஸும் நம்ம இருக்கும். அப்போ தான் நம்மளும் அலைவாக இருக்க முடியும். நம்ம இந்த ஃபில்ம் நம்ம ஃபில்ம் மேக்கராக வந்துட்டோம். ஸோ நம்மளால் என்ன வேறு வேரியேஷன்ஸ் பண்ண முடியும்? கமர்ஷியல் சினிமாக்குள்ளே தான் இன்னும் நான் ஃபங்க்ஷன் பண்ணுறேன். ஆனால் அதுக்குள்ளேயே என்ன வேரியேஷன்ஸ் பண்ண முடியும், என்ன மாதிரி வேர்ல்டை கிரியேட் பண்ண முடியும், அதில் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன சேலஞ்ச் எடுத்துக்க முடியும், இப்படி தான் நான் பார்க்குறேன். கிரேட் சார். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எதிர்நீச்சல் உங்களோட டைரக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து அந்த கதை தான் இருந்ததா, இல்லை தனுஷ் சார் வெற்றிமாறன் சார் கிட்ட இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் ஒரு நடிகர் இருக்கிறாரு, அவருக்கு இந்த ஒரு ஃபன் ஜான்ரால ஒரு கதை பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால எதிர்நீச்சல் வந்து உங்களுக்கு வேறு ஸ்கிரிப்ட் இருந்தது? ஆடுகளம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில், டப்பிங் டைமில் வெற்றி சார் கிட்ட வந்து என்கிட்ட ஒரு கதை இருக்குது சார், கேட்டு பாருங்க, தனுஷ் சாருக்காக நான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவருக்கு நரேட் பண்ணேன். ஓகே, அந்த கதை தான் எதிர்நீச்சல். ஓகே, அது வந்து சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் தனுஷ் சாரோட இதுக்கு அப்போ அதை அவர் அவுட் க்ரோ பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருந்ததுனால அவரும் கதையாக நல்லா இருக்குன்றத சொல்லி வச்சிருந்தாரு. ஆக்சுவலி நான் தனுஷ் சார்ட்டையும் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தேன், அது வேற ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ இது இருந்த டைமில் தான் வெற்றி சார் திடீர்னு எனக்கு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி தனுஷ் சார் வந்து சிவகார்த்திகேயனுக்காக கதை கேட்குறாரு, அந்த கதை நீ சொன்ன கதை நல்லா இருந்தது, எனக்கு நீ வேணா சொல்கிறியான்னு கேட்டார். எனக்கு ஓகே சரின்னு சொல்லிட்டு தான் தனுஷ் சாரை மீட் பண்ணி அந்த லைனை நரேட் பண்ணேன். அவருக்கு கேட்ட உடனே பிடிச்சது. அவரும் அனிருத் தான் கேட்டாங்க, அனிருத் தான் கேட்டாங்க. கேட்ட உடனே ஓகே பண்ணி அடுத்த நாளே எல்லாம் கன்ஃபார்ம் ஆகி சிவாவுக்கு கதை சொன்னேன். அப்படி தான் அந்த ப்ராஜெக்ட். ஏன்னா இன்னைக்கு சிவகார்த்திகேயன் சாரோட இவ்வளோ வருஷ கெரியரில் ஒரு பெஞ்ச் மார்க்காக முதல் அடியாக ஒரு சூப்பர் சக்ஸஸ் ஃபில்மாக வந்து எதிர்நீச்சல் இருக்குது. ஒண்டர்பார் ஃபிலிம் ப்ரொடக்ஷனோட ஒரு சூப்பரான ஒரு ஐகான் ஃபிலிமாகவும் வந்து எதிர்நீச்சல் இருக்குது. அதில் உங்களோட டைரக்ஷன் வந்ததுங்கிறது அது ஒரு மார்க்கபிள் ஒரு ஃபில்மாக வந்து இருக்குது. இன்னொன்று, அந்த படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸுங்க தாண்டி நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு ஹோப் கொடுத்த படமாக வந்து இருக்குது. அந்த சாங் எதிர்நீச்சல் சாங் அது அவ்வளோ ஹோப் கொடுக்குற ஒரு படமாக லைஃப்பில் ஓகே ஏதோ நிறைய ஸ்ட்ரகிள் போயிட்டு இருக்கு, எண்ட் ஆஃப் த டே ஒரு நாள் நமக்கு சக்ஸஸ் கிடச்சிருங்கிற ஒரு படமாகவும் இருக்குது. அதோட ப்ராக்ரஸ் பற்றி அதில் நீங்கள் ஒரு பாட்டு எழுதிருக்கீங்க, அந்த லோக்கல் பாய்ஸ் பயங்கரமான லவ் ஃபெயிலியர் பாயா இருப்பார் போல ஒரே டேரக்டர் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு இல்லை அது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான். நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். எல்லாரும் உட்காந்து ஒரு ஜாமிங் செஷன் மாதிரி ஒன்று பண்ணும் போது எல்லாரும் ஒரு வார்த்தையை போடும் போது அப்படி வந்து பாட்டு. தனுஷாரோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கு, பாட்டை பார்த்தாலே தெரியும் நிறைய வார்த்தைகள். நான் வந்து அந்த உன்பார்வையில் ஒரு அது மட்டும் அணி டியூன் போடும் போதே இந்த மாதிரி வந்துச்சு, அதை மட்டும் தான் எழுதினேன். அந்த தப்பை மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன் சார். தப்பு இல்லை சார், சூப்பர் லிரிக்ஸ் சார், அது பயங்கரமான லிரிக்ஸ். எனக்கு என்ன டவுட்னா சார், பிளாக் பஸ்டர்ஸ் ஃபிலிம்ஸ் கொடுத்தாலும் விடுதலை வரைக்குமே நீங்கள் வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அந்த இல்லை, விடுதலைக்காக தான் போனேன். ஓகே, விடுதலை ஒன்றில் ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் பண்ணும்போது சார் கூப்பிட்டுருந்தாங்க, எல்லாரும் வந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் நான் போயிட்டு அந்த எக்ஸிக்யூஷனை வந்து கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தேன். அது அவர் கூப்பிட்டதுக்காக அதை பண்ணியிருந்தேன். மற்றபடி என்னோட ஃபிலிம்ஸ் அந்த டைமில் எனக்கு ஒரு கேப் இருந்தது. கோவிட்க்கு அப்புறமா அதிகாரம்னு ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த டைமில் ஒரு கேப் இருந்தது. ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டோம், பட் டேக் ஆஃப் ஆகிறது ஷூட் போகிறதுல டைம் டிலே ஆகிட்டு இருந்ததுனால எனக்கு கேப் இருந்ததுனாலேயே நான் போய் அதை ஒர்க் பண்ணி கொடுத்தேன். கிரேட் சார். வெற்றிமாறன் சாரும் தனுஷ் சாரும் லீடர் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சரவணன் சார் சொல்லியிருந்தாங்க ஸ்டேஜில். என்ன சொன்னாங்க? ரெண்டு பேருக்குமே படம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. வெற்றி சார் வந்து எங்கிட்ட என்ன சொன்னார், இந்த படத்தில் ஃபைட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஓவராலாக எங்கேயும் யாரையும் தப்பாக சொல்கிற மாதிரி படம் இல்லை, நீ இந்த கால் எடுக்கும் போது எனக்கு வந்து ஒரு சில டவுட்ஸ் இருந்தது,
இது கரெக்டாக உன்னால் லேண்ட் பண்ண முடியுமா, டெலிவர் பண்ண முடியுமான்ற மாதிரி எனக்கு ஒரு யோசனை இருந்தது. அபவுட் ஸ்கிரிப்ட் மேல ஓவராலாகவே இந்த ப்ராஜெக்டை பற்றி அவர் சொன்னதை சொல்கிறேன் நான். பட் எனக்கு படம் பார்க்கும்போது அதை வந்து நீ பெட்டராக நல்லா பண்ணியிருக்க அப்படின்றதான் அவரோட இதுவாக இருந்துச்சு. வெற்றி சாரோட. தனுஷ் சாருமே எனக்கு மொமெண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆச்சு. நான் எங்கெங்கெல்லாம் எது ஒர்க் ஆகணும்னு வச்சுருக்கேனோ அந்த விஷயங்கள் எல்லாமே குறிப்பிட்டு அவர் வந்து சொல்லி எனக்கு இதெல்லாம் ஒர்க் ஆச்சு அப்படின்ற மாதிரியும் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு பதில் இதுதான் கொடுத்தாரு, வெர்டிக்ட்டை தான் அவர் கொடுத்தாரு. கிரேட் சார். இப்போ நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் வந்து பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படிங்கிற பளிச்சுன்னு சொல்கிற நிறைய பேர் இருப்பாங்க. அதில் வெற்றிமாறன் சாரும் தனுஷ் சாரும் எப்படி இப்போ நமக்காக துரை நமக்கு தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுக்காக மனசு நோகாமல் பேசுகிறவங்களா இல்லை பிடிக்கலன்னு சொல்கிறவங்க? அவங்க வேணும்னு நினச்சாதான் ஓப்பனாக சொல்ல முடியும் இல்லையா? அந்த மாதிரி தான் அவங்க 2 பேரும். ஓகே, நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு நினச்சாதான் ஓப்பனாக நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். நீ இதெல்லாம் தப்பாக இருக்குது, இதெல்லாம் சரியாக இருக்குன்றத சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் தான் 2 பேருமே ஆன் டு த ஃபேஸ் வந்து சொல்லக்கூடிய ஆட்கள். எந்த விஷயமா இருந்தாலும் இது சரி, இது தப்பு, இல்லை இது கரெக்டாக இருக்குது, இது சரியாக இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடிய ஆட்கள் தான். அது நம்ம மேலே இருக்கிற அக்கறையினால தான் சொல்கிறேன். கரெக்ட், அவங்க தான் அப்படி சொல்ல முடியும். ஏன்னா தப்பு தெரிஞ்சாதான் நம்ம அதுலேருந்து திருத்திக்க முடியுங்கிற அந்த ஒரு இது. அவங்க 2 பேரோட பாண்டிங் பற்றி சொல்லுங்கள் சார். பொல்லாதவனில் ஆரம்பிச்சது இப்போ வரைக்குமே அவ்வளோ க்ளோஸ் டு த ஹார்ட்டாக போயிட்டு இருக்கிறாங்க ட்ராவல் அப்படின்னு. ஆமாம், அது ஒரு கனாக்காலம்லேயே ஆரம்பிச்சது. அது ஒரு கனாக்காலம். நாங்கள் பாலுமேந்திரா சார்ட்ட ஒர்க் பண்ணும்போதே தனுஷ் சார் தான் அதில் ஹீரோ இல்லையா? ஸோ அங்கேயே வெற்றி சாருக்கும் அவருக்குமான அந்த பாண்டிங் வந்து ஒரு மோதல் ஆரம்பிச்சு காதலான கதை தான். அப்படியா? பிரச்சனை வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ். பிரச்சனைனா என்ன சொல்றது, சின்னதாக ஒரு அசோசியேட் டைரக்டர் வெற்றி சார், தனுஷ் சார் வந்து ஆர்டிஸ்ட் இல்லையா, அதில் ஹீரோ அவர். சும்மா வெற்றி சார் வந்து தம் அடிக்கிறத பார்த்துட்டு சும்மா அவர் வந்து பாலுமேந்திரா சார் இந்த சைடில் நிற்கிறார், ஒரு லாரி உள்ள சீன் எடுக்கிறோம், தனுஷ் சார் உள்ளே இருக்காரு, வெற்றி சார் இந்த பக்கம் இருக்காரு, பாலுமேந்திரா சார் இந்த பக்கம் இருக்காரு, கேமரா இந்த சைடில் இருக்கு. வெற்றி சார் வந்து சாருக்கு தெரியாம அங்கிருந்து அந்த பக்கம் இருந்து தெரியாம இருக்காரு, ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. சார் நடுவில் இருக்காரு தனுஷ் சார். அது பார்த்துட்டு சும்மா கிண்டலா சொல்லுவாங்க இல்லையா, அப்படி 2 பேரும் பேசிக்கும் போது 2 பேரும் நான் அவருக்கு தெரிஞ்சே அடிப்பேன்ற மாதிரி அவரு சொல்லி ஒரு மாதிரி சின்னதா ஒரு இது மாதிரி ஆச்சு, பொறி மாதிரி ஒன்று கிரியேட் ஆச்சு. அப்புறம் பார்த்தா அது லவ் ஆயிடுச்சு அடுத்த நாளே. அந்த ஷெட்யூலோட எண்டிலே வெற்றி சார் வந்து அவர் கதை சொல்லி அந்த கதையை தனுஷ் சார் ரெடி ஆகி அதுக்கு ப்ரொடியூசர் எல்லாம் சொல்லி அப்படி அங்கேருந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆச்சு. கிரேட் சார். அப்புறம் உங்களுக்குமே வந்து நீங்கள் கொலாபரேட் ஆகிற சிவகார்த்திகேயன் சாராக இருக்கட்டும், தனுஷ் சாராக இருக்கட்டும், பேக் டு பேக் படங்கள் பண்ணீங்க. அது எல்லா டேரக்டருக்கும் அமைஞ்சிடாது. ஃபர்ஸ்ட் படத்தில் அந்த டேரக்டர் கூட கதை ஒன்று பிடிச்சிருக்கு, இன்னொன்று பர்சனலாகவும் பிடிச்சிருக்கணும், அவர் எடுக்கிற விதம் பிடிச்சிருக்கணும், சொன்ன டைமில் முடிக்கணும், பட்ஜெட்டுக்குள்ளே வரணும், நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்கணும், இதெல்லாமே கம்ப்ளீட் ஆனதான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது மூவ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட அந்த சிவகார்த்திகேயனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த டைமாக இருக்கட்டும், தனுஷாருக்கும் உங்களுக்கும் இருக்கட்டும், ஏன்னா நிறைய வருஷம் நீங்கள் தனுஷார் கூட ட்ராவல் பண்ணுறீங்க. ஆமாம் ஆமாம், இது 4 படமுமே தனுஷார் தான் இனிஷியேட் பண்ணார் எல்லாமே. எதிர்நீச்சல் அவர் மூலமாக தான் ஆரம்பித்தேன். எதிர்நீச்சல் டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் உடனே ஒரு செக் எழுதி என்னை வீட்டுக்கு வர சொல்லி கொடுத்து, அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு நீங்கள் தான் பண்ணுறீங்க, மற்றதெல்லாம் நம்ம ரிலீஸ்க்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு காக்கி சட்டை அப்படி ஆரம்பிச்சார் தான் தனுஷ் சார். ஓகே, அதே மாதிரி காக்கி சட்டை படம் ஷோ பார்த்துட்டு அடுத்த படம் என்னோட பண்ணுறீங்க ஆமா சொல்லி அடுத்த ஒரு 1 மந்த்லயே அந்த படத்துக்கான டிஸ்கஷன், கொடிக்கான டிஸ்கஷன் ஆரம்பித்தோம். கொடி ரிலீஸ் அன்னைக்கே ஃபோன் பண்ணி தனுஷ் சார் வந்து நெக்ஸ்ட் ஃபிலிம் நம்மளே பண்ணுறோம் அப்படின்னாரு. ஸோ இப்படி தான் எனக்கு அந்த தொடர்ச்சியாக பேக் டு பேக் 4 படங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்படிதான் அமைஞ்சது. அது ஒரு நல்ல நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிற. டெஃபினட்டாக அது நம்ம ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், ஒரு டைரக்டராக எப்படி வேலை செய்கிறோம், அதில் அவங்க எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்கன்றதை பொறுத்து தானே அது நடக்கும். ஸோ அதில் எனக்கு ஒரு சந்தோஷம், அவங்கள நம்மளை நம்பி ஒரு வேலையை கொடுக்கும்போது அது நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கோன்ற ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதில் அமைஞ்ச ப்ரொடியூசர்கள் எல்லாருமே ஒரு தங்கமான மனுஷங்க, ஒரு நல்ல ப்ரொடியூசர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது வெளியிலேருந்து எங்களால் பார்க்க முடியுது. கரெக்ட். ஸோ அந்த ஒரு பாக்கியம் கூட சொல்லலாம் ஒரு டைரக்டருக்கு. ஏன்னா நம்ம நினைக்கிறத எடுக்க முடியும், அவுட்புட்டாக நமக்கு தேவைப்படுறத நம்ம அங்கே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சார் உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு சத்யஜோதியில் படம் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா பாலுமேந்திரா சார் 3ஆம் பிறை பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கம்பெனி ப்ரொடக்ஷன். ஸோ அதனால் நான் ஒரு பாலுமேந்திரா சார் அசிஸ்டண்ட்டாக எனக்கு வந்து சத்யஜோதியில் வந்து படம் பண்ணது வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் எல்லா நேரமும் நமக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்லை, நம்மளை கொஷின் பண்ணுற ப்ரொடியூசர்ஸும் நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸுமே இருக்கணும். அப்போ தான் வந்து கண்டென்ட் வந்து நமக்கு வந்து இன்னும் சம்டைம்ஸ் நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது நம்ம இன்னும் பெட்டராக டெலிவர் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நான் பார்க்குறேன். அப்படி எனக்கு அமைஞ்ச நான் ஒர்க் பண்ண எல்லா ப்ரொடியூசர்ஸுமே எனக்கு எல்லா விதத்துலையுமே என்ன ப்ராஜெக்டை எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு இதோட தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த விதத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பாக்கியம் தான்.
ப்ரொடியூசரா தனுஷ் சார் எப்படி நடந்துப்பாங்க, அண்ட் ஒரு ஆர்டிஸ்டா எப்படி நடந்துப்பாங்க அந்த மாதிரி தான்? ப்ரொடியூசரா வந்து கதை கேட்பாரு. அது கூட முதல் படம் தான் கேட்டாரு. ஓகே. அதுக்கப்புறம் 2வது படம் கதையே கேட்கல, காக்கி சட்டை கதையே கேட்கல. ஓகே. அவர் அளவுக்கு லிபர்ட்டி வந்து எந்த ப்ரொடியூசரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா செட்டுக்கே வர மாட்டாரு. த்ரூ ஃபோன்ல ஏதாவது கரெக்டா போயிட்டு இருக்கா, ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, இவ்வளவுதான் கேட்பாரு. இப்படியான ப்ரொடியூசரை பார்க்கவே முடியாது. நம்பிக்கை. அந்த மாதிரி ஆமா நம்பிக்கை. அது வந்து நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஜாஸ்தி ஆக்கிரும். ஒருத்தர் வந்து நம்மளை இவ்வளோ நம்பி நீங்கள் தான் ப்ரொடியூசருன்ற மாதிரி நம்ம ஸ்பாட்டில் செயல்பட வேண்டியிருக்கும். அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து அது எவ்வளோ பெரிய இதுவாக இருக்கும்ல. அவருக்கு நம்ம வந்து நம்ம எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிட்டு நம்ம அவருக்கு அதை டெலிவர் பண்ணணுன்ற ஒரு இது வரும்ல. ஸோ அப்படியாக ப்ரொடியூசராக தனுஷ் சார் வந்து அந்த லெவல். அவரை நாங்கள் கூப்பிடணும் சார், ஒரே ஒரு நாள் பூஜை படம் சார் நாள் வாங்க. அப்படிதான் நாங்கள் கூப்பிட்டோம். அப்படிதான் இருந்தார் அவருமே. ஆர்டிஸ்டா அவர் வேற லெவல், ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டாங்க. நெக்ஸ்ட் லெவல்ல கதை ஒரு கதையை கேட்டுட்டு அந்த கதை ஓகேன்ற பட்சத்தில் ஒரு டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதுக்காக எல்லாத்தையும் தன்னை முழுசாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தானே. நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, இந்தியாவுக்கே தெரியும் அது அவரோட இது இல்லையா. ஸோ அப்படியான ஒரு ஆர்டிஸ்ட் தான். எனக்கு அந்த 2 கதைகள் அவர் அமைஞ்சதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை டைரக்ட் பண்ணது ஒரு பெரிய இதுதான் எனக்கு. ரெண்டுமே டுயல் சப்ஜெக்ட் எப்படி சார் அது? ஆமா, ஒன்று ஆக்சுவலி கொடி அப்படி ஆரம்பித்தோம். செகண்ட் ஸ்கிரிப்ட் வந்து அப்படி நினைக்கல நான். பட் அது இது ஸ்கிரிப்டோட டெவலப்மெண்ட்ல அந்த மாதிரியான ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆச்சு. அது குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மகளிர்களின் உரிமையை உயர்த்தி சமத்துவத்தை உருவாக்கும் ஸ்டாலின் தலைமை தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும்.